அரசியலா இல்ல. விஜய் கூட்டா தமிழ் திரையுலகில் வந்து எப்படி சமாளிக்கிறது? என்னதுங்க? மூன்றாம் தலைமுறை நடிகையாக. மூன்றாம் தலைமுறையா? மதுரைக்கு வந்து நகைக்கடை திறந்து வச்சீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மதுரையில நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஞாபகமா இருந்தது வந்து பன்னியாரம் பத்மினி நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்புறம் காப்பே ரணசிங்கம் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். நிறைய படங்கள் மதுரையில ஷூட் பண்ணியிருக்கேன். மதுரையிலேருந்து இங்கேருந்து கோடை கோடை தானே இல்லையா? பக்கம் தானே. ஸோ கோடை கூட நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்கோம். மதுரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே சாப்பாடு. சாப்பாடு அருமையா இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி வந்து மீனாட்சி அம்மன் இங்க இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஃபிளைட் டிலே ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் நான் மதுரை வரும்போது எல்லாம் அம்மனை பார்க்காம போன நாளே இல்லை. ஸோ அது மட்டும்தான் ஒரு சின்ன சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா மெஸ் இருக்குல்ல இங்க, அங்க அங்கிள் வெஜிடேரியன், அவர் முன்னாடி வேணாம். நான் ஹார்ட் கோர் நான் வெஜிடேரியன். மதுரைனாவே சாப்பாடு தான். அடுத்தது இப்போ ஒரு தமிழ்ல சுப்ரசுந்தரி பாத்தீங்கல்ல, அதோட நெக்ஸ்ட் டைரக்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அப்படியே இருக்கு வரிசையா. மூன்றாம் தலைமுறை நடிகையாக, அதுவும் தமிழ் திரையுலகில் வந்து எப்படி சமாளிக்கிறது? என்னதுங்க? மூன்றாம் தலைமுறை நடிகையாக. மூன்றாம் தலைமுறையா? ஆமா, தாத்தா அப்பா அவங்க எல்லாம் எப்பயோ போயிட்டாங்க. நான் தனியா வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். அரசியலா இல்ல. விஜய் கூட்டா இல்ல, எனக்கு அந்த பர்சனல் ஐடியா இல்ல.